இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 27வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளின் நற்செய்தியாக நமக்கு லூக்கா நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய உள்ள இறைவசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதியிலே தம்முடைய சீடர்களோடு இயேசு உரையாடுகின்ற அந்த நிகழ்வும், இரண்டாவது பகுதியிலே இயேசு ஒரு சிறிய கதையை கூறுகின்ற ஒரு பகுதியாகவும் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இந்த முதல் பகுதியிலே சீடர்கள் ஆண்டவர் இயேசுவிடம், போதகரே, இயேசுவே, எங்களுக்கு எங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை அதிகப்படுத்தும், உறுதிப்படுத்தும் என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். இதை கேட்ட உடனே இயேசு அவர்களுக்கு, நீங்கள் ஒரு கடுகளவு உங்களிடம் விசுவாசம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால், இதோ இந்த மரத்தை பார்த்து நீங்கள் வேரோடு பிடுங்கி கடலில் சென்று ஊன்றி கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த முதல் பகுதியிலே சீடர்களுடைய கேள்வியும் அதற்கு இயேசு தருகின்ற பதிலையும் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கேள்வி, இந்த சீடர்களுடைய கேள்வி நம்மையெல்லாம் பல சிந்தனைகளுக்கு நம்மை இழுத்துச் செல்கிறது. பாருங்கள், எங்களுடைய விசுவாசத்தை, எங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள் என்று கேட்கிறார்கள். ஏன் இந்த நம்பிக்கையை அதிகப்படுத்துமாறு கேட்கிறார்கள்? ஏனென்றால் இதுநாள் வரை இயேசுவோடு பயணித்து வருகின்ற இந்த சீடர்கள் பல நிகழ்வுகளை பார்க்கிறார்கள், பல போதனைகளை கேட்டார்கள். இயேசு பல போதனைகள் அவர்களுக்கு கொடுக்கிறார். சிறப்பாக இந்த நற்செய்தியினுடைய முதல் பகுதியில், அதாவது இந்த வாசகம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, அதாவது 17வது அதிகாரத்திலிருந்து 1-5 முடிய அந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு அவர்களுக்கு பல எச்சரிக்கைகளை கொடுக்கிறார். சின்னம் சிறியவர்களுக்கு நீங்கள் எதிராக பாவத்தில் செய்யும் பொழுது அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளுவது அவனுக்கு நலமாயிருக்கும் அப்படிங்கிறாரு. அதை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிறாரு. அதனை தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, எவனாவது ஒருவன் உங்களுக்கு எதிராக பாவம் செய்துவிட்டு மீண்டும் உங்களிடம் வந்து நான் மன்னிப்பு கேட்டு நான் மனமாறுகிறேன் என்று சொன்னால், 7 முறையில் 70 முறை, எத்தனை முறை வந்தாலும் அவன் மனமாறுகிறேன் என்று சொன்னால் அவனை மன்னித்து விடுங்கள் அப்படிங்கிறார். இதை கேட்ட உடனே சீடர்களுக்கு, இதெல்லாம் நம்மளால் முடியுமா? இது நம்மளாலே முடியாது இல்லையா? இன்றைக்கி நம்மளால் ஒருத்தரவங்க வந்து யாராவது அடிச்சிட்டாங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஆத்திரம் வருது, எந்த அளவுக்கு கோபம் வருது, எந்த அளவுக்கு நம்ம பொங்கி எழுத அதை ஒரு கர்வமாக மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எப்போ அது சான்ஸ் கிடச்சி அவர்களை பழிவாங்க நினைக்கிற இந்த காலத்தில் சீடர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒன்றாக இருந்திருக்கும். எவனாவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, நம்மளே ஒரு தடவை சொல்லுவோம் இல்லையா, உனக்கு இது தான் அளவு, உனக்கு அவ்வளவுதான் லிமிட்டு, இதுக்கு மேலே என் பொறுமையை சோதிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நம்ம ஒரு மன்னிப்பது கூட, ஒரு பொறுமைக்கு கூட நம்ம அளவு வைக்கிறோம். இதுதான் உன்னுடைய அளவு, இதுக்கு மேலே என்னை சோதிக்காத, இதுக்கு மேலே நடக்கிறத வேற அப்படின்னு நம்ம மிரட்டுறோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அவன் இப்போ எத்தனை முறை, 10 முறை, 11, ஒரு நாளைக்கு 60-70 முறை வந்து நான் மன்னிப்பு கேட்டேன், மனமாறுறேன்னு சொன்னால் கூட அவனை மன்னிங்கிறார். இதை கேட்ட உடனே சீடர்களுக்கு ரொம்ப இதாக இருந்திருக்கும். அதை விடுங்க, இதை விட இப்போ கடந்த வார நற்செய்தி, அதற்கு முந்தின வார நற்செய்தி எல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு அதிகமான பாடங்களை சொல்லித்தரார். கடந்த வார நற்செய்தியில் கூட பார்த்திங்கன்னா, அந்த ஏழை லாசரும் அந்த பணக்கார செல்வந்தனுடைய அந்த கதையை பார்த்தோம். அப்போ அந்த செல்வந்து இறக்குறான், அந்த ஏழை லாசர் அபிரகாம் மடியில் உட்கார்றாரு. இப்படிலாம் அந்த செல்வத்தை வெறுங்க அப்படிங்கிறார். இன்னும் அவர்களை பல நற்செய்தியில் செல்வத்தை விட்டு ஒதுக்குங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னே வாருங்கள் அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதையெல்லாம் கேட்ட சீடர்களுக்கு, ஐயோ, இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா, இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு இது போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே வருது. அப்போ அவர்களுடைய நிலையை அவர்கள் உணர்கிறார்கள். அப்போ அவர் சொல்கிற மாதிரி, இயேசு சொல்கிற மாதிரி ஒருத்தன் வந்து தப்பே செஞ்சுட்டு பல முறை நான் மன்னிப்பு கேட்க மன்னிச்சிக்கன்னா கூட நம்ம மன்னிக்க முடியுமா நம்மளால்? அதுக்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட தைரியமோ, நம்ம அந்த அளவுக்கு பொறுமையசாலியா, நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு நம்பிக்கை விசுவாசம் இருக்கா அப்படின்னு சோதித்து பார்த்துட்டு, இல்லை. அதுக்காக அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தும்,
எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கள் என்று கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த கேள்வியிலே அவர்களுடைய அந்த எளிமையை பார்க்கிறோம். யாருமே இப்போல்லாம் நான் ஒரு சில நேரத்தில் நம்ம நமக்கு தெரியாததை அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்குறதுக்கு வெட்கப்படுவோம், கூச்சப்படுவோம். எனக்கு ஒரு கணக்கு ஒரு பாடத்தில் படிக்கிற பையன், எனக்கு பாடம் புரியல, வாத்தியாருங்கிட்ட கேட்குறதுக்கு நம்ம அவ்வளோ யோசிப்போம். நான் கேட்டால் மற்றவங்களாம் எது நினச்சிக்குவாங்களோ, நான் என்ன முட்டாளாக இருக்கிறேன், இது கூட புரியலையா அப்படின்னு நினைப்பாங்களோ. இல்லை ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு வழி தெரியல, ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்கு நம்ம யோசிப்போம், எப்படா கேட்குறது. இல்லை ஒருத்தவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்குறதுக்கு, என்னால் இது முடியல, எனக்கு இது தெரியல, இது எனக்கு பத்தலை, இது எனக்கு தெரியல, இதை எனக்கு சொல்லித்தாங்க, அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கன்னு மற்றவங்கள்ட்ட கேட்குறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், நிறைய யோசிக்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த கேள்வியில் அந்த சீடர்கள் அவர்களுடைய தாழ்ச்சியை, எனக்கு தெரியல, எங்களுடைய சூழ்நிலை இதுதான், இதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், அதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கன்ட்டு இயேசுகிட்ட கேட்குறாங்க. இயேசு அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான பதில் சொல்கிறார். ஓகே, நீங்கள் கேட்குறதெல்லாம் ரைட் தான். ஆனால் நீங்கள் பாரு, உங்கள்கிட்ட ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும், நீங்கள் அந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து இப்போ வேரோடு பிடுங்கி போய் கடலில் நட்டுக்க அப்படின்னா கூட நடக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த கடுகளவு விசுவாசம் கூட நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறாரா? இல்லை அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், அதுவே உங்களுக்கு வேற என்ன, அதை விட என்ன வேறு தேவை அப்படிங்கிறாரா? பிரியமானவர்களை பாருங்கள், அப்போ இந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? எதையும் செய்யலாம். இப்போ இந்த நேரத்தில் இயேசு சொல்கிறத பார்த்து நம்ம உடனே என்கிட்ட ஒரு கடுகளவு விசுவாசம் இருக்குது, போதும், இதை வச்சு நான் எல்லாத்தையும் மாற்றி அமைக்க போகிறேன், இந்த வீட்டை தூக்கி அங்கே வைக்க போகிறேன், அந்த மரத்தை தூக்கி அங்கே நட போகிறேன், அந்த மலையை தூக்கி பின்னாடி வைக்க போகிறேன், அந்த கரண்ட் கம்பத்தை தூக்கி அங்கே நட போகிறேன், இப்படின்ட்டு நம்ம போட்டு கிளம்பிடக்கூடாது. இயேசு இந்த கதையின் வழியாக அந்த மரத்தை பிடிங்கி அங்கே கடலில் போய் நட்டுக்கு அப்படிங்கிறது இல்லை. அந்த உண்மையாக அந்த அர்த்தத்தை அப்படி எடுத்துக்க முடியாது. மாறாக அந்த மரத்தை ஒரு சூழ்நிலையை மாற்றுகின்ற தன்மை, அதாவது இங்கே இருக்கிற மரத்தை அங்கே மாற்றுவது, இல்லாட்டி தூரம் எங்கேயாவது கொண்டு போவது. நமது வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வரும், பல தடங்கல்கள் வரும், சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். அது ஒரு மலை போல ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய மரத்தை போல ஒரு முட்டுக்கட்டையான ஒரு பிரச்சனை. என்னால் சமாளிக்க முடியுமா? என்னுடைய உடல் பிரச்சனையா, என் குடும்ப பிரச்சனையா, எனக்கு கடன் தொல்லையா, இதெல்லாம் மலை மாதிரி என்னை சூழ்ந்து நிற்கிது, என்னால் முடியல. அந்த சமயத்தில் எனக்கு கடுகளவு ஆண்டவர் மீது கொஞ்சம் நம்பிக்கை இருந்தால் போதும், அந்த பிரச்சனைகள், அந்த மலைகள், அந்த மரங்கள், அந்த தட்டுப்பாடுகள் எல்லாம் தகர்ந்து போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த ஓமையினுடைய இந்த உதாரணத்தினுடைய அர்த்தம். இதுக்காக கடவுள் இதை பிடிங்க அங்கே நட சொல்லிட்டாரு, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு பையை தூக்கிட்டு கிளம்பிடக்கூடாது இல்லையா? பிரியமானவர்களே, இந்த கடுகளவு நம்பிக்கை, நீ கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது உனக்கு முன்பாக இருக்கின்ற தடைகள், அது மலையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மரமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது மாறும் என்பது தான் இந்த கதையின் அர்த்தமாக இருக்கிறது. அப்போ உங்களால் அந்த கடுகளவு விசுவாசத்தை வைத்து உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். நீங்கள்லாம் கடவுளுக்கு ஊழியர்கள் அப்படிங்கிறத தான் இரண்டாவது பகுதியில் பார்க்குறோம். இரண்டாவது பகுதியில் இயேசு ஒரு சிறிய கதையை சொல்கிறார். என்ன கதை சொல்கிறாருன்னா, ஒரு தலைவன், அந்த தலைவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே வேலையெல்லாம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த தலைவன் என்ன சொல்லுவான்? உடனே டேபிளில் உட்காந்து, சேரில் உட்காந்து, எனக்கு சோறு போடு, என்ன சாப்பாடு இன்றைக்கி, என்ன செஞ்ச, என்ன குழம்பு செஞ்ச, போடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சோறு போடு, குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு, சரி இந்த மீதெல்லாம் இருக்கலாம் சாப்பிட்டுட்டு கழுவி வச்சுட்டு படு, அதுக்கப்புறம் தான் வேலையாளுங்களை நீ சாப்பிட்டு போய் படுங்கன்னு சொல்லுவாங்க. யாராவது, எந்த தலைவனாவது வெளியிலேருந்து வந்தவுடனே களைப்பில் உட்காந்தவுடனே வீட்டுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கூப்பிட்டு, எனக்கு சாப்பிட்டீங்களா, இல்லைங்களா, ஓடியாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உட்கார வச்சு வேலையாளுங்களுக்கு சோறு போட்டுட்டு இவர் உட்காந்துருப்பாரா? இல்லை. அந்த நடைமுறையை தான் இயேசு சொல்கிறார். நடைமுறை சாதாரண, அதுவும் யூதர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் பணியாளர்கள், அந்த அடிமைகள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அந்த அடிமைகள் அவர்களுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த உதாரணத்தை எடுத்து இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இப்படி அந்த ஊழியர்கள் அந்த பணிவிடை செய்கின்ற பொழுது அந்த பணிவிடைக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த தலைக்கணம் வந்துடக்கூடாது. நான் இவ்வளோ செய்கிறேனே, எனக்கு இது வரலையே, எனக்கு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு நல்லா இப்படி அப்படி எதிர்பார்க்காமல் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கணும்னா, நாங்கள் சாதாரண ஊழியர்கள் தானே, எங்களுடைய பணியை தானே, எங்களுடைய கடமையை தானே நாங்கள் செஞ்சோம், அப்படிங்கிற பணியோடு இருங்கள் அப்படிங்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இதுதான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையே.
நம்ம ஏதோ நம்ம குடும்பங்கள்லேயே சொந்த பந்தங்கள் யாருக்காவது எதாவது கொடுத்துருவோம். நல்லா இருக்கும்போது நல்லா பேசுகிறோம், நல்லா சந்தோஷமாக சிரிப்போம். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, என் கூட பிறந்தவங்க எல்லாத்துக்கும் நம்ம நல்லா இருக்கும்பொழுது, சந்தோஷமாக இருக்கிறது எல்லாம் வாங்கி கொடுப்போம். இதை வாங்கி கொடுப்போம், காசை கொடுப்போம், ஃபோன் வாங்கி கொடுப்போம், பொருள் வாங்கி கொடுப்போம், அதை கொடுப்போம், இது கொடுப்போம், பரிமாற்றங்கள் எல்லாம் நடக்கும். ஏதோ ஒரு மனத்தாங்கள், ஏதோ ஒரு பிரச்சனையில் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்ச பிறகு நம்ம என்ன நினைப்போம்னா, ச்சே இவ்வளோ செஞ்சேன் நான், எப்படி இவ்வளோ செஞ்சேன், அவங்களுக்கு கறி வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுத்தேன், வாட்ச் வாங்கி கொடுத்தேன், ஃபோன் வாங்கி கொடுத்தேன், இப்போ அவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தேன், அங்கே கூப்பிட்டு போனேன், இங்கே கூப்பிட்டு போனேன், இவ்வளவும் வாங்கி தின்னுபிட்டு நன்றி இல்லாமல் இருக்கிறாங்க. எனக்கு வயிறெல்லாம் எரியுது, என்னால் தூங்க முடியல. இதனால் பல பேர் தூக்கத்தை கெடுத்துட்டு தூங்க முடியாமல் இருக்கிறாங்க. ஃபோனில் போட்டு புலம்புறாங்க. என்னன்னு, ஐயோ அவங்களுக்கு நான் என்னென்னலாம் செஞ்சேன், அவங்களுக்கு நான் என்னென்னலாம் செஞ்சேன், அந்த நன்றி உணர்வே இல்லையே எனக்கு. அப்படி அவங்களுக்கு அந்த நன்றி உறவு இல்லாமல் எப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற, அவங்க நம்ம செஞ்ச நன்றியை நினைக்கலையே அப்படிங்கிற ஒரு வேதனையோடு நம்ம பயங்கரமாக புலம்பி நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். பிரியமானவர்களே, அதை தான் இயேசு சொல்கிறாரு. நீங்கள் அந்த மாதிரி பலனை எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் செய்கின்ற வேலை, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தின் பணியாளர்களாகவே இருங்க. நாங்கள் எங்கள் கடமையை தானே செஞ்சோம், ஏதோ எங்களால் முடிஞ்சு செஞ்சோம், அவ்வளோதான். நாங்கள் அந்த சர்வன்ட்ஸ், நாங்கள் பணியாளர்கள், அதோடு இருந்துங்க. அதை விட்டுட்டு நாங்கள் இதை செஞ்சோம், எங்களுக்கு இது கிடைக்கலையே, நாங்கள் அதை செஞ்சோம், எங்களுக்கு இப்படி நினைக்கலையே, எங்களுக்கு நன்றி உணர்வுலையே நன்றி கெட்டவர்கள் என்று புலம்பாதீங்க என்று சொல்லி ஆண்டவர் இந்த நற்செய்தியில் சொல்கிறார். பிரியமானவர்களை பாருங்கள், இது வாழ்க்கையில் இதெல்லாம் வர முடியுமா, கடைபிடிக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எப்படிங்க ஒருத்தர் கன்னத்தில் அறைவார், அதை நம்ம மறுக்கணத்தை வாங்கிக்க முடியுமா? எப்படிங்க ஒருத்தர் இப்போ தப்பு செஞ்சுட்டு திருப்பி மன்னிப்பு கேட்குறா, அவரை மன்னிக்க முடியுமா? எப்படிங்க நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, நான் விசுவாசத்தை நம்பிக்கை வச்சு எப்படிங்க அந்த பிரச்சனைகளை கடந்து செல்வது? எப்படிங்க என்னுடைய பணியை வீட்டில் இருக்கிறவங்க இவ்வளோ தூரம் நான் செஞ்சேன், அதை நன்றி உணர்வே இல்லாமல் என்னைய இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற வேதனைகள் அத்தனையும் வரும். பிரியமானவர்களே, இயேசுவும் இதை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார். இந்த வாழ்க்கையில் அனுபவித்தார். பாருங்கள், 12 பேரை வச்சுருந்தார். 12 பேருமே இயேசுக்கு நம்பிக்கை உடையவர்களா அப்படியே இப்போ இதாக இருந்துட்டாங்களா? இல்லையே. அதிலிருந்து தானே ஒருத்தன் கிளம்புனான் காட்டி கொடுக்கறதுக்காக. இயேசுவை காட்டி கொடுத்தரும் அப்போ இயேசு நினச்சிருக்கலாம் இல்லையா, ச்சே என்ன ஒரு கொடுமை, என்ன இது, என் கூட நான் உனக்கு என்ன எங்கெல்லாம் போகும்போதெல்லாம் உனக்கு அப்பம் பெழுக்கு தின்னப்பெல்லாம் உனக்கு 2 அப்பம் சேர்த்து வச்சேனே, சாப்பிட்டியே, உனக்கு நான் குழம்பு சேர்த்து ஊற்றுனேன், நான் உனக்கு மீன் கொடுத்தனே, பொரிச்ச மீன் கொடுத்தனே, அந்த காசெல்லாம் உன்கிட்ட வாங்கி கொடுத்தனே, நான் இவ்வளோ தூரம் செஞ்சனே, நான் எங்கே போனாலும் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனேனே, நன்றி கெட்டவர்களே, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கே கூடாது, என் வயிறு எரியுது, நீங்களாம் நல்லா இருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னதை செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டு அலைஞ்சிட்டு இருந்தாரா? இல்லையே. போ, மன்னிச்சு போ, எப்படியோ போலீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அவர்களெல்லாம் மன்னிக்க தான் பார்த்தார ஒழிய, அதுக்காக அவர் இயேசு மனம் வருந்தி மனம் குமுறி அந்த வேதனையை வெளிப்படுத்தலை. சாதாரண என்னுடைய பணியை நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தார். பிரியமானவர்களே, அதே போல் நாமும் கூட நமக்கு வருகின்ற இந்த வாழ்க்கை பிரச்சனைகளை, நமது வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை தடைகளையும் கடுகளவு அந்த நம்பிக்கையை கொண்டு, எந்த விதத்திலும் அந்த நம்பிக்கையினால் நான் எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற தலகணம் நமக்கு வந்துடக்கூடாது. நான் ஒரு கடவுளுடைய பணியாளன், அந்த பணியாளனாக இருக்கும்போது எனக்கு இதனால் செய்ய முடியும் அப்படிங்கிற தலகணம் ஒரு காலமும் இல்லாத சாதாரண பணியாளர்களாக, இயேசுவின் பணியாளர்களாக தொடர்ந்து வாழ ஜெபிப்போம். இந்த ஆண்டு நம்ம யூபிலி ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த யூபிலி ஆண்டுக்கு நம்ம அந்த நம்பிக்கையின் திருப்பயணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே போல் இந்த நற்செய்தியில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நம்பிக்கையின் பணியாளர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்பிக்கையின் பணியாளர்கள், நம்பிக்கையோடு பணிபுரிகின்ற பணியாளர்கள், எந்த பிரதிபலன்களையும் எதிர்பார்க்காத பணியாளர்களாக இருங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். எனவே பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நல்ல குணத்துக்காக, நல்ல ஒரு பண்புக்காக இறைவனிடமிருந்து வரங்களை கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.